நாங்க இங்க 100 வருஷமா இருக்கோம். திடீர்னு வேலி வைக்கிறாங்க. கலங்கி நிற்கும் கிராம மக்கள். பழங்குடி காட்டுக்குள் நடந்தது என்ன? பகீர் கிளப்பும் கோவை சம்பவம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ளது நல்லூர்பதி பழங்குடி கிராமம். இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு அருகில் காருண்யா பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இந்த கிராம மக்கள் சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு வசித்து வருகின்றனர். இவர்கள் இங்குள்ள விவசாய நிலங்களில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகின்றனர். மேலும் சில பக்கத்து ஊர்களுக்கு நடந்து சென்று கட்டிட வேலைகளும் செய்து வருகின்றனர். இவ்வாறு வாழ்ந்து வரும் இந்த மக்கள் இங்கு வசித்த காலம் முழுவதும் ஒரே பாதையை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த பாதையில் திடீரென கம்பி வேலி வைத்து அடைத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த பழங்குடி மக்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் பேச முயன்றுள்ளனர். ஆனால் இந்த மக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் செய்வதறியாது தவித்த கிராம மக்கள் இது தொடர்பாக கடந்த சில தினங்களாக போராடி வருகின்றனர். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் குரு மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு சென்றவர்கள் பழங்குடி மக்களை சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சட்ட வழி காட்டுதல் போன்ற உதவிகளை செய்யவும் உறுதியளித்துள்ளனர். இதனால் சற்று ஆறுதல் அடைந்த பழங்குடி மக்கள் தாங்கள் இங்கு கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் தற்போது இந்த பகுதியை பல்வேறு நிறுவனங்கள் ஆக்கிரமித்து கனிம வளங்களை கொள்ளையடிப்பது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறது எனவும் கூறியுள்ளனர். இவ்வாறு செயல்பட்டு வந்த நிறுவனங்கள் தற்போது தாங்கள் பயன்படுத்தி வந்த பாதைகளையும் ஆக்கிரமித்துள்ளனர் என வேதனையோடு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அந்த இடத்திற்கு செய்தியாளர்களை வரவழைத்து இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்துள்ளனர். பழங்குடி மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொது பாதையை திடீரென கம்பி வேலி வைத்து அடைத்திருப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது நிறுவனங்களின் இந்த செயலினை கடுமையாக கண்டித்து வருகின்றனர். இது குறித்து சமூக ஆர்வலர்களிடம் கேட்டபோது கோவை மாவட்டம் மத்துவராயபுரம் பேரூராட்சியில் நல்லூர்பதி என்ற பழங்குடி கிராமம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நல்லூர்பதி கிராமம் உள்ள பகுதியில்தான் காருண்யா பல்கலைக்கழகம், காருண்யா சர்வதேச பள்ளி ஆகிய கல்வி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அதே போல இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஈஷா மற்றும் சிறுதுளி உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவ்வாறு செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மெல்ல மெல்ல பழங்குடி மக்கள் வசித்து வந்த பகுதிகளையும் ஆக்கிரமித்துள்ளன. மேலும் நல்லூர்பதியில் பழங்குடி மக்கள் வழிபடும் சடையாண்டி கோயிலுக்கு செல்லும் வழித்தடத்தையும் புறம்போக்கு நிலங்களையும் காருண்யா நிர்வாகம் ஆக்கிரமித்துள்ளதாக புகார்கள் உள்ளன. காருண்யாவுக்கு எதிரான வழித்தட வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. இந்நிலையில் மசையெரும்பு ஆற்றை ஆக்கிரமித்து காருண்யா நிர்வாகம் கான்கிரீட் மதில் சுவர் எழுப்புவதாகவும் நல்லூர்பதி பழங்குடி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது பழங்குடி மக்களின் பொது பாதையையும் பறிக்கும் வகையில் திடீரென கம்பி வேலி வைத்துள்ளனர். எனவே இப்படி பல்வேறு கோணங்களில் பழங்குடி மக்களின் இயல்பு வாழ்க்கையை அழித்து வரும் இந்த நிறுவனங்கள் மீது
அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கிடையில் இந்த போராட்டம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றுள்ளனர். மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகுவோம் என அங்கிருந்த விசிகாவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.